எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தையை ரொம்ப பவுலோ அல்லது எபிரேய ஆக்கியோன் சீரியஸாக சொல்லியிருக்கிறத நாமளும் சீரியஸாக பார்க்கணும். அதில் இங்கே அவிசுவாசமுள்ள இருதயம் பொல்லாத இருதயம் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டே விலகிறதுக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சிடும். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன், இல்லாத ஒன்று வாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விபச்சாரமான இருதயம் கொண்ட விபச்சார இருதயமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்காண்டா? இல்லை. என்ன பிரதர், அப்ப விபச்சாரம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம் இல்லையா? எஸ், பொல்லாத இருதயம் தான். அது கூட பைபிள் சொல்லலை. விபச்சாரம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். ஆனால் அது கூட என்ன செய்யாது அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவா செஞ்சிடாது. கொஞ்சம் கருத்தாய் கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு உதாரணத்தையும் புதிய ஏற்பாட்டிலேருந்து உதாரணத்தை சொல்றேன். பைபிள் திருப்ப வேண்டியதில்லை. தாவீது விபச்சாரம் செய்தார். அந்த விபச்சாரத்தை மறைப்பதற்கு கொலையும் செய்தார். இதுக்கு மேல பாவம் கிடையாது, இதுக்கு மேல உச்சி எதுவும் கிடையாது. விபச்சாரம், அதை மறைக்கிறதுக்கு கொலை. இப்ப என்னாச்சு? அவர் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிட்டாரா? நீங்க பதில் சொல்லுங்க. விபச்சாரம் செய்த தாவீது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிட்டாரா? விலகலையா? சவுண்டா எல்லாத்துக்கும் வேதம் தெரியும். விலகல. எப்படி பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர் விலகல. ஓகே. புதிய ஏற்பாட்டில் கொரிந்து பட்டணத்தில் ஒரு விசுவாசி தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை, அப்படின்னா சித்தியா இருக்கும், அந்த சித்தியினிடத்தில் அவர் தவறுதலாய் நடந்து விபச்சாரம் செய்தார். அது பின்னால சபைக்கு தெரிய வந்துச்சு. அவன் சபையிலிருந்து வெளியே புறம்பாக்கப்பட்டான். பவுல் சொல்றார், அந்த பொல்லாதவனை சபையிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி அவனை புறம்ப தள்ளிடுங்க, வெளியில தள்ளிட்டாங்க. சரி, அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிட்டானான்னு கேட்டா இல்ல. சிறிது காலத்துக்கு அவன் சபைக்கு வெளியில இருந்தான். மனம் உடைந்து நொறுங்கி மனஸ்தாபப்பட்டு தன் மாம்சத்துல ஏதோ ஒரு அழிவை கண்டு உடைந்து நொறுங்கி, அடுத்த 2வது நிருபத்தில் பார்க்கிறோம், அவன் உள்ளார வந்துட்டான். சிறிது காலம் கழித்து அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டாடி மறுபடியும் என்ன செஞ்சிட்டான்? சபைக்கு வந்துட்டான். இப்ப எங்கேயும் பார்க்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விபச்சாரம் உள்ள பொல்லாத இருதயம் அப்படின்னு என்ன செய்யப்படலை? சொல்லப்படலை. அப்படின்னு அது ஓகேவா பிரதர்னா? ஐயோ, அது கொடுமை, அது பாவம்.
எதற்கு அது சொல்லப்படலை அப்படின்னா, அப்படி தவறுனவன் கூட அவனுக்கு நம்பிக்கை உண்டு. அவன் உடைந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, ஏன் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பெரிதான பாவத்துல நான் செஞ்சிட்டேனே, எனக்கு நம்பிக்கை உண்டா? அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நம்பிக்கை உண்டு, உள்ளார வந்துருவாங்க. அப்ப எதை விட கொடிது, எதை விட எது கொடிது அப்படின்னா, விபச்சாரம் உள்ள இருதயத்தை பார்க்கிலும் அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். அதை எத்தனை பேர் அதை வெளிச்சம் பெற்றிருக்கிறாங்க? நான் நினைக்கிறேன் இந்த ஹாலில் உள்ளவங்களே எவ்வளவு பேர் நம்ம அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம் அப்படின்னு யார் பார்த்திருப்பா? வெரி ஃபியூ, கொஞ்சம் பேர் தான். ஓ இவன் விபச்சாரத்தில் விழுந்துட்டான், ஏ அப்பா ஆ அப்படி ஒருத்த அவிசுவாசப்படுறான்னா அது அது மேட்டரே கிடையாது, அது சீரியஸே கிடையாது. இதான் நம்மளுடைய சிந்தை. பிரியமானவர்களே, இதை தேவன் அவ்வளவு சீரியஸாய் பாவிக்கிறார். எதை? அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். பரிசேயர்களை அவர்களுடைய மாய்மாலத்தை இயேசு சாடினார். அவருடைய மாய்மாலத்தை இயேசு சாடினார். சீஷர்களை அவர் எதற்கு சாடினார் என்றால், அவருடைய அவிசுவாசத்துக்கு. இயேசு கிறிஸ்து இவர்களையும் கடிந்து கொண்டார், சீஷர்களையும் கடிந்து கொண்டார். பரிசேயர்களை கடிந்து கொண்டது அவருடைய மாய்மாலத்திற்கு, சீஷர்களை கடிந்து கொண்டது அவருடைய அவிசுவாசத்திற்கு. ஏப்பா எத்தனை முறை பைபிள்ல வாசிக்கிறோம், அவிசுவாசம், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அது பொல்லாத இருதயம். ஓகே சரி, ஏன் அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம்? அவிசுவாசம் உள்ள இருதயம் ஏன் பொல்லாத இருதயம்? யோவான் அதுக்கு நமக்கு சொல்லித்தரார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். 10ஆம் வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். அது மிக பெரிய வசனம், மறுபடியும் அதை சுருக்கமா வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். ஓகே, 10ஆம் வசனம் ரொம்ப நீளமான வசனமா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சுருங்க சொல்றேன், வேணா நீ உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணீங்க. எப்படின்னா அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். தேவனை விசுவாசியாதவனோ கடைசியில அவரை பொய்யராக்குகிறான். இப்ப நான் சொல்ல நீங்க சொல்றீங்களா எல்லாரும்? இந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும். என்ன வசனம் சொல்லுங்க? தேவனை விசுவாசியாதவனோ அவரை என்னவாக்குகிறான்? பொய்யராக்குகிறான். சரி, இப்படி சொல்லுவோம். விபச்சாரம் செய்தவன் தேவனை என்னவாக்குறது இல்ல, பொய்யராக்குறது இல்ல. ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், விபச்சார பாவத்துல ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா அவன் தேவனை பொய்யராக்குறது இல்ல. அவன் என்ன எப்படின்னா, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வர்றதுக்கு, உங்களை நோக்கி பார்க்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு தன்னை தாழ்த்தி உடைந்து நொறுங்கி கிடக்கிறான். இந்த இடத்துல நம்பிக்கை உண்டா, என்ன பாப்பீங்களா, எனக்கு இரக்கமாயிருங்க அப்படின்னு அவன் அப்படி இருக்கான். அவன் தேவனை என்னவாக்குறது இல்லை அப்படின்னா பொய்யராக்குறது இல்லை. யார் தேவனை பொய்யராக்குகிறவன் அப்படின்னா, தேவனை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வெளியில உள்ளவங்க இருக்காங்கல்ல, வெளியில, இந்த வெளியில உள்ளவர்கள் தான் தேவனை விசுவாசியாதவர்கள். நான்லாம் தேவனை விசுவாசிக்கிறார். நோ நோ நோ. அப்படி என்னன்னு சொல்ற வரேன், தேவனையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும்
தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வாக்கை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவர்கள் தேவனை என்னவாக்குகிறார்கள் என்றால் தேவனை பொய்யராக்குகிறார்கள். அது எப்படி தேவனை பொய்யராக்குறது அப்படின்னா, வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு 2-3 வாக்குத்தத்தங்களை சொல்றேன். தேவன் உண்மை உள்ளவர், மனுஷனுக்கு திராணிக்கு மேல் ஒருபோது சோதனையை அனுமதிக்க மாட்டார், தாங்க பெலன் தருவார், தப்புவிக்கும் போக்கை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். 1 கொரிந்தியர் 10:13. உண்மை உள்ளவர், பொய்யுரையாதவர், திராணிக்கு மேல் தேவன் சோதிக்க மாட்டார், தாங்க பெலன் தருவார், தப்புவிக்கும் போக்கை உண்டு பண்ணுவார். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளதான அவிசுவாசம் தேவன் உண்மை உள்ளவராம், திராணிக்கு மேல் சோதிக்கலையா. எனக்கு வந்திருக்கிற சோதனை எல்லாம் எனக்கு திராணிக்கு மிஞ்சி எனக்கு சோதனை வந்திருக்கு, தாங்கவே எனக்கு என்னுடைய திராணிக்கு மிஞ்சின சோதனை, திராணிக்கு மேல சோதிக்கலையாம். பொய்யன், யுவர் எ லயர், பொய்யன். வாயை திறந்து பொய்யன்னு சொல்றது இல்ல, அவனுடைய அவிசுவாசம் உள்ள இருதயம் தேவனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா யுவர் எ லயர். அல்லது வேற மாதிரி சொல்லுவோம், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பாரமானது இல்லையா? உம்முடைய கற்பனை எல்லாம் பாரம் தான், எல்லாம் பாரம் இல்லை, பாரம். பொய்யன், பொய் சொல்றது பாரு. வாயத்திலிருந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏப்பா மா பாரம், எனக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் மா பாரம், கற்பனைகள் எல்லாம் மா பாரம், சிலுவை சுமப்பது மகா பாரம். இஸ் எ லயர், அவன் பொய்யன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கா? என் புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்துவிட்டார், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கா? என் பிள்ளைக்கு இத்தனை வயசு, இது கேன்சர் வர்ற வயசா? அது கேன்சர் வர்ற வயசா? கேன்சர் வருது, நன்மைக்கா நடக்குதான்? கேன்சர் என்ன நன்மையா தீமை? பொய்யன். அன்பு கூறுறவர்களுக்கு நன்மையா? உழுவுறதெல்லாம் சாவு, பட்டினி, பஞ்சம். லயர். வாயத்திலிருந்து சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், சலிப்பு, குறை சொல்லுதல், முறுமுறுப்பு, கற்பனைகள் பாரம், அது இது எல்லாமே. அப்ப அவரையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வழிகள் செம்மையானவர்கள். செம்மையானதான். எங்க செம்மை? எத்தனை நாள் நானும் எத்தனை வருஷத்துக்கு இதுலயே போராடிட்டு இருக்கேன், இந்த புருஷனுடைய போல். எங்க எனக்கு மீட்பு? எங்க எனக்கு விடுதலை? எங்க இந்த பண கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை? எங்க இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை? எங்க போ விடுதலையாக்குவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், ஒண்ணும் எனக்கு கிடையாது. எஸ், இதான் என்ன இருதயம்? தேவனையும் தேவனுடைய வாக்குகளையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் விசுவசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இப்ப அவரை என்ன வாக்குது சொல்லுங்க பாபு? பொய்யனாக்குது. வாயை திறந்து சொல்ல மாட்டான். இவனுக்குள்ள லயர், யூ ஆர் லயர், நீ பொய்யன். அப்பா, ஒருத்தன் பொய்யர்னு சொல்றான், இன்னொருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டு ஒழுங்கி படிச்சு கிடக்குறேன். ஐயோ நான் பாவி, ஆண்டவரே மேல இறக்கமாயிருங்க, உங்களுடைய முகத்துக்கு முண்டுவாழ வர்றதுக்கு கூட எனக்கு யோக்கியது இல்லைன்னு சொல்லிட்டு சுருண்டு படுத்து கிடக்குறான். என் மேல இறக்கமாயிருங்க. ஒருத்தன் நெஞ்ச உடைச்சுக்கிட்டு யூ ஆர் லயர்ங்கிறான். சோ அது விளங்கிக் கொள்ளும். இப்ப என்ன வார்த்தை சொல்லுங்க அப்போ? ஜீவனுள்ள தேவனை விட்டு இப்படிப்பட்டவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, குட் பை சொல்லிட்டு, முதல்ல ஒரு சபையிலிருந்து ஒருத்தன் விழுறாங்க அப்படின்னா, சபையிலிருந்து ஒருத்தன் விழுந்து போறாங்கன்னா, இப்போ ஒரு தென்னை மட்டையை பார்க்கிறோம், ஒரு தென்னை மட்டை காஞ்சிருச்சு,
அது இன்னும் அது மரத்தோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. மரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல சாரம் போகல, அது சாரம் போயிடுச்சு, அவ்வளவுதான் போயிடு. இனிமே அது சாரம் கிடையாது. அதுல இருந்து வரக்கூடியதானே அந்த சாரம் அதுக்குள்ள போகல, முடிஞ்சிருச்சு. என்னைக்கும் ஜீவனுள்ள தேவனை விட்டு இது விலகிடுச்சு, அது செத்துருச்சு. அது இப்ப மேட்டர் என்னன்னா கீழே விழுணும், அவ்வளவுதான். என்னைக்கா ஒரு நாளைக்கு விழுந்துரும். அருமையானவர்களே, இந்த அவிசுவாசம் உள்ள இருதயத்தை குறித்து நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவரே, ஓகே, இது ஒரு இந்த எபிரேயர் 3:12 ஏன் பொல்லாத இருதயம் அப்படின்னா, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவன் என்ன வாக்குகிறான்? அவன் பொய்யர். தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நடத்துதலை, தேவன் கொண்டு போற வழிகளை, சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் பார்த்துட்டு, தேவன் எனக்கு எல்லாம், எனக்கு நடக்கிறதெல்லாம் எதிராக நடக்குது, எனக்கு நடக்கிறதெல்லாம் மாபாரமா நடக்குது, நன்மைக்கு எதுவா நடக்கல, ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசம் உள்ளவர்கள் தேவனை பொய்யராக்குகிறார்கள். ஓகே, ஜாக்கிரதை. 1. 2வது சத்தியத்துக்கு செல்வோம். எல்லாம் இது தொடர்புடையதாய் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய ஒரு 3-4 சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்துக்கலாம். முதல்ல 1, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு யார் விழுந்து போவா? தேவனை விட்டு விழுந்து போகிறவர்கள் யாரு? அவிசுவாசம் உள்ளவர்கள் விழுந்து போவார்கள். விபச்சாரம் செஞ்சவெல்லாம் கூட இல்ல, அப்படி பைபிள் அப்படி இல்ல. அவிசுவாசம் உள்ளவர்கள் அது பொல்லாத இருதயம், ஏனென்றால் அவள் தேவனை பொய்யராக்குகிறார்கள். ஓகே, இங்க 2வது சத்தியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனத்தையும் கொஞ்சம் வெளிச்சம் பெறுவோம். இத என்னுடைய ஆரம்ப நாட்களில், என்னுடைய வேதம் வாசித்த நாட்களில் இந்த வசனத்தை நான் எப்படி வாசிச்சேங்கிறத சொல்றேன். நீங்களும் இப்படிதான் வாசிச்சுக்கலாம், அல்லது இன்னும் சில பேருடைய எண்ணம் கூட இப்படி இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படின்னா, கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி, கரெக்டா கவனிக்கிறீங்களா? மகிமையான ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை எப்படி எடுத்துடுறோம் அப்படின்னா, அஞ்ஞானிகள், சபைக்கு வெளியில் இருக்கிற தேவனிடத்தில் வராத அவிசுவாசம் கொண்டவர்கள், அவிசுவாசிகள், அன்பிலிவர்ஸ், அவர்களுக்கு தான் பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அப்படின்னா அது எப்படி நம்ம இந்த வசனத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் கண்ணை திறந்தீங்க. எப்படிங்க? என் கண்ணை திறந்தீங்கப்பா. இந்த ஊர் உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் பாவம், பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான்? மனக்கண்களை குருடாக்கி, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை காணக்கூடாதபடிக்கு சாத்தான் எல்லாத்தையும் குருடாக்கி வச்சிருக்கான் இந்த அவிசுவாசிகளை. என் கண்ணை திறந்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத அந்த வசனத்தை நாம் எடுக்கிறோம். தப்பு தப்பு தப்பு. நாம் இந்த வசனத்தை வேற மாதிரி, கரெக்டா அதுல என்ன இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதாவது யார் இந்த அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம இங்க இருக்கோம்ல, இங்க கவனிங்க, இப்ப உள்ளார இருக்கோம்ல, இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமேன்னு படிச்சோம்ல. இப்ப இது ஒரு விசுவாசிகள் கூட்டம். ஓகே, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, விசுவாசிகள் கூட்டம். இந்த விசுவாசிகளின் கூட்டத்துக்கு உள்ளாகவே அவிசுவாசம் கொண்டவர்கள், விளங்கிட்டீங்களா? யாருக்குள்ளாகவே இருக்கக்கூடியவர்கள்? விசுவாசிகளின் கூட்டத்திற்குள்ளாகவே இருக்கக்கூடிய
அன்பிலீவிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளின் கூட்டத்துக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அவிசுவாசம் கொண்டவர்கள். அவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா, நான் சபையில இருக்கேன், எப்ப ஞானஸ்தானம் எடுத்தேன், 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் பரிசுத்தாவை பெற்றேன், சபைக்கு நான் ரெகுலரா வர்றேன், அப்பம் விற்கிறேன், எல்லாம் ரைட், நான் வாரம் டான்லாம் வந்துருவேன், நான் விசுவாசிகளின் கூட்டம். பாருங்க, நான் விசுவாசிகள் மத்தியில. ஆனால் அவர்களுக்குள்ளாகவும் என்ன உடையவர்கள் அப்படின்னா அன்பிலிவிங், அவிசுவாசம் கொண்டவர்கள். அவிசுவாசம் கொண்டவர்கள். நிறைய விஷயங்களுக்கு அவர்களுக்கு அவிசுவாசம் கொண்டவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், விசுவாசிகளின் கூட்டம், நான் பிரியமானவர்களே வேற சர்ச்சுக்கு நான் பேசல, வெளி சர்ச்சுக்கு இல்ல, நம்ம மத்தியில விசுவாசிகள்ங்கிற பேர்ல உட்கார்ந்துகிட்டு அவிசுவாசம் கொண்டவர்கள். என்ன அவிசுவாசம் கொண்டவர்கள் அப்படின்னா, உன்னோடு வழக்காடி உன்னுடையதை எடுத்துக்கொள்வேங்கிறவனுக்கு விட்டுடு, இப்படியே விட்டுக்கிட்டே போக வேண்டியதான், இழிச்ச வாயின்னு எழுதிருவான்ல. அவிசுவாசம் கொண்டவர்கள். உன்னிடத்தில் உன்னை பலவந்தம் பண்ணி 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் 2வது மைல் தூரம் போ, பொழப்பாயிடும். ஒருத்தன் பலவந்தம் பண்ணுவானா, ஒரு 2 மைல் 1 மைல் கூப்பிட்டானா 2 மைல் போடுமா? என்ன இதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஏன்பா நீ அநியாயத்தை சகிச்ச கூடாது? அநியாயத்தை சகிச்சுக்க மேன். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் அநியாயத்தை சகிச்சுக்க, நஷ்டத்தை பொறுத்துக்கன்னா நீ எனக்கு கொடுத்துருவ, நீ என்ன தாங்கிடுவ. வாய்க்கிலேயே பேசுறீங்க, சகிச்சுக்க, நஷ்டப்படுன்னு. உனக்கு வந்தாதான் தெரியும், ஈஸியா சொல்ற. எப்ப இருக்கும், பைபிள்ல இருக்கும், பைபிள் இருக்குது. பைபிள்ல என்னதான் இல்ல? எல்லாம் தான் இருக்கு பைபிள்ல. பைபிள் என்ன? பைபிள் இல்லாமல இருக்கிறதா பேசுறீங்க. ஒத்து வருமா? உள்ளது என்று சொல்லுங்க. யாரு உள்ளதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லுங்க அப்போ. சொல்லிடுங்க, காமிங்க. உள்ளதெல்லாம் சொல்றவங்க யாரும் காமி. அப்படியே பொழைச்சிட முடியுமா? அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமா? இருக்கு, அவ்வளவுதான். அவிசுவாசம் கொண்டவர்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் 7 தடவை உன்னை போட்டு ஒரே நாள்ல டார்ச்சர் பண்ணி அவன் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிட வேண்டியதான். இது ரொம்ப நல்லா இருக்கே கதை. 7 நாளைக்கு ஒருத்தன் நம்மளை குத்துன்னு குத்துவான், நம்மளை இம்சப்படுத்துவான், அவனை நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு கதை. ஏப்பா அப்ப பைபிள் இருக்கு. ஓ, இப்ப தெரியுதுங்களா அந்த அவிசுவாசி யாருன்னு? உலகத்தான் இல்ல, இங்க சபையிலே உட்கார்ந்துகிட்டு, சபையிலே இருந்துகிட்டு, பல வருஷமா இருந்துகிட்டு, விசுவாசிகளுடைய கூட்டம்னு சொல்லிட்டு அதுல உட்கார்ந்துகிட்டு அவிசுவாசம் கொண்டவர்கள். தேவனுடைய கற்பனைகள்லாம் அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, இதெல்லாம் விசுவாசிக்க முடியல. எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எதெல்லாம் எனக்கு என் மாம்சத்தை சிலுவையில் அறைய கொடுக்குதோ, என் சுயத்தை வெறுக்கிறதா இருக்கோ, நான் சுயத்துக்கு மறிக்கிறதா இருக்கோ, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் என்னால முடியாது. இவர்கள் அவிசுவாசம் கொண்டவர்கள். இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அவர்களை யார் யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவிசுவாசம் கொண்டவர்களை இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிடுறான் பாருங்க, அவருடைய மனசாட்சியை குருடாக்கிறான். இயேசுனுடைய மகிமையான அந்த ஒளியை, அவருடைய தாழ்மையின் ஒளி, அவருடைய அன்பின் ஒளி, அவருடைய வேலைக்கார அடிமையினுடைய ஒளி, அவருடைய இரக்கத்தின் ஒளி, அவருடைய மன்னிக்கிற மகிமை, தாழ்மையின் மகிமை, அன்பின் மகிமை, பரிசுத்தத்தின் மகிமை ஒன்றை கூட காணக்கூடாதபடிக்கு பிசாசனும் மனக்கண்களை என்ன ஆகிட்டான் அப்படின்னா குருடாகிட்டான். இயேசுனுடைய மகிமை பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. எபிரேய ஆக்கியவன் ஒண்ணு சொல்றார், எப்பா அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம்பா, ஜாக்கிரதை, ஜீவனுள்ள தேவனை விட்டே வழி விலகி போயிடுவீங்க. இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு காணாம போயிடுவீங்க.
மட்டை கீழே விழுந்துரும், நீ தேவனை பொய்யராக்குற, வேண்டாம், எச்சரிக்கையாரு. பவுல், நீ அவிசுவாசம் உள்ளவனாய் நீ இருப்பே, ஆனால் கிறிஸ்துவனுடைய மகிமையை நீ பார்க்க முடியாது. உன் கண்ணை பிசாசு குருடாக்கிடுவான், உன் மனசாட்சி குருடு, ஜாக்கிரதை. இத பாருங்க, அதுல இப்ப பாப்போமா, கிறிஸ்துவின் சாயலா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி அவிசுவாசம் கொண்டவர்களுக்கு அப்படின்னு படிச்சா இன்னமே நல்லா இருக்கும். இன்னொரு நீங்க வாசிக்கிறப்ப என்ன படிச்சிடாதீங்க, என்ன அவிசுவாசின்னு படிச்சிடாதீங்க, அவிசுவாசம் கொண்டவர்களுக்கு, அவிசுவாசம் கொண்டவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ள இருதயம் உடையவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் ஒளி பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை என்னவாக்கினான்? குருடாக்கினான். இப்ப கவனிங்களேன், இப்ப நான் இப்படி போட்டு நான் இந்த மகிமையை பார்க்க முடியுமா? இப்ப இப்படி போட்டிருக்கேன், இது ஏதாவது என்னால பார்க்க முடியுமா? இல்லது. இப்ப இதை ஏதாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் கண்ணு குருடா இருந்துட்டு எதை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இப்ப அதே போல நம்மளுடைய மனக்கண்கள்ல என்னாச்சு அப்படின்னா, ஒரு அவிசுவாசம், ஒரு அவிசுவாசமான ஒரு முக்காடு இது மாதிரி இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. அவருடைய தாழ்மை தெரியாது, அவருடைய பரிசுத்தம் தெரியாது, அவருடைய நீதி தெரியாது, அவருடைய இரக்கம் தெரியாது, அவருடைய மகிமையின் ஒளியை பார்க்க நானா தான் இருப்பேன், அவர் இயேசுவா இருப்பார். ஜாக்கிரதை. அவிசுவாசமுள்ள இந்த அவிசுவாசிகள் படிக்கக்கூடாது. அவிசுவாச இருதயம் கொண்டவர்களுக்கு பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை என்னவாக்கிறான்? குருடாக்குறான். இது ஒன்னோட ஒண்ணுங்க. அதாவது ஒரு இடத்துல இப்படி இருக்கு, இன்னொரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒன்னால ஒண்ணு, ஒண்ணுனால ஒண்ணு, ஒரு காரியத்தினால ஒண்ணு, ஒரு காரியத்தினால இன்னொன்னு. அதாவது மனசாட்சி டேமேஜ் ஆகுறதுனால இதுக்கு வருவோம். மூன்றாவது சத்தியம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம், 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சரியா போச்சா? நாம் எப்பெல்லாம் மனசாட்சியை எப்பெல்லாம் நாம ரொம்ப ரிலேட்டடுங்க, அது மனசாட்சியை டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கணும். மனசாட்சியை தள்ளிட்டோம் அப்படின்னா விசுவாசத்துக்கு சேதம். அப்ப அந்த இடத்துல ஒரு அவிசுவாசம் வரும். ஒரு சமீபமாய் ஒரு ஃபேமிலி குறித்து நான் பேச வேண்டியதா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி குறித்து ஒரு காரியத்தை நான் பேச வேண்டியதா இருந்துச்சு. அதுல சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. எத்தனை பேர் தப்புங்கிறத வரிசையா சொல்றேன். தப்பு எப்படின்னு, இவருடைய மனசாட்சியெல்லாம் சுத்தமா டேமேஜ் பண்ணி சபையில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு திருச்சபையிலிருந்தே இந்த மாதிரி இதுல இருந்தே நகைப்படாம ஒரு பெண்ணை வளர்த்திருக்காங்க. சிறு பிராயத்திலிருந்தே இப்படி வளர்த்திருக்காங்க. இப்போ கல்லூரிக்கு போயிட்டாப்ப, ஸ்கூல் லைஃப் தாண்டி +2 வரைக்கும் தாண்டி இப்ப கல்லூரியில போறப்ப அவளுக்கு ப்ரெஷர் தாங்க முடியல. அதனால மம்மிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நான் சின்னதா ஒரு சின்னதா இதுக்கும் ஒண்ணு நான் போட்டுக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு தடுமாற்றம். நான் இப்படியே உன்னை வளர்த்துட்டேனே, சபையில் இனிமே என்ன பேசுவாங்க, யாராவது உன்னை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அடுத்தவர்களுக்கு ஏதாவது இடர்ல ஆயிடுமா அப்படின்னு ரொம்ப நாள் போராட்டம்.
என்னை ஃப்ரீயா விடமாடு, என்ன சர்ச்சுன்னு என்ன சொல்லி என்னை கம்பல் பண்ணி என்னை கட்டாயப்படுத்துறீங்க, என்னை போடணும். இது எவ்வளவு நாள் போராட்டமோ தெரியல. பாவம் தாய் தகப்பன் அந்தரங்கத்துல பாடுபட்டு இருப்பாங்க. ஓகே, பர்மிட் பண்ணிட்டாங்க. இதுல ஒண்ணு போட்டாங்க. சரி, அது போயிட்டு போகுது. அந்த சம்பவம் நமக்கு வேண்டாம். வரிசையா தப்பு சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. வரிசையா தப்பெல்லாம் சொல்ற பாருங்க. ஒரு சிஸ்டர் அங்கேருந்து வராங்க, ஒரு மிடில் ஏஜ். இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாய்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு. இவங்களாம் சபையை பாதுகாக்கிறாங்களா? சபையை பாதுகாக்கிறவர்கள் பக்க பாரிசீஸ், பக்க பரிசேயர்கள். இல்ல என்ன செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா, இருதயத்துல நியாயம் தீர்க்க கூடாது, கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்ப்பு செய்யக்கூடாது. சபையில ரோமர் 14ஆம் அதிகாரத்துல படிக்க வேண்டாம், இப்ப படிக்க வீட்டுல போய் படிக்க. ரோமர் 14, பலவீனமான விசுவாசம் பலமுள்ள விசுவாசம் ரெண்டு இருக்கு. பலமுள்ள விசுவாசம், பலவீனமான விசுவாசம். இவன் அற்பமா எண்ணக்கூடாது, அவனை நியாயம் தீர்க்க கூடாது. முழு சுதந்திரம் கொடுக்கணும். அதான் சர்ச். இன்னைக்கு வெளியில உள்ளதான சர்ச்சஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கு, சுதந்திரமே கிடையாது. நோ ஃப்ரீடம், நோ சுயாதீனம். வேற சில சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு, நான் மீச வைக்க கூடாதுங்க, நான் மீச வச்சுட்டேன்னா தொலைஞ்சு போச்சு, நான் தேவனுடைய ஊழியக்காரனே கிடையாது, நான் மீச வைக்க கூடாது. ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்ததான் பிலீவர்ஸ் எல்லாம். நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லைன்னு நீங்க டிசிப்ளின் வெளியே தள்ளி விட்டுருவாங்க. எஸ், வெளியில நிறைய இதெல்லாம் பிரமாணத்துக்குரியதான சர்ச்சஸ் எல்லாம் நீங்க நிறைய இருக்கு, அதை விட்டுருங்க. இவர்கள் உள்ளாரே உட்கார்ந்துகிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அது எப்படி சிஸ்டர் நீங்க அதை அனுமதிச்சீங்க சிஸ்டர் அப்படின்னு தாயிட்ட வர்றாங்க. வர நம்பர் 1, அந்த முதல் ஒரு சகோதரியினுடைய தப்பு. முதல்ல தாயிட்ட வர்றாங்க, அது எப்படி சிஸ்டர் நீங்க அனுமதிச்சீங்க? கடைசி வரைக்கும் போராடி இருக்கணும். பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க ஏன் அதை போய் இது அனுமதிச்சீங்க? இப்ப எத்தனை பேருக்கு அது இனிமே எவ்வளவு ஆக போதோ, இனிமே எத்தனை பேர் இடர்ல ஆக போறாங்களோ, எத்தனை வாலிய பிள்ளைகள் இது மாதிரி இடர்ல ஆக போறாங்களோ, அப்படி ஏத்தி விட்டு அவங்கள அப்படி கண்டம் பண்ணி அவங்கள ஆக்கினைக்குட்படுத்துற மாதிரி நெருக்கி அவங்கள. இஸ் இட் மேட்டர்? சோட்டா மேட்டர் சுண்டு வரல், இது மேட்டரா? ரோமர் 14 எது மேஜர் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நகை போடுறது நகை போடாது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. புசிக்கிறதும் புசிக்காம இருக்கிறதும் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. ஒரு நாளை விசேஷத்துக்கு கொள்றதும் ஒரு நாளை விசேஷத்துக்கு கொள்ளாம இருக்கிறதும் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் நீதி, தேவனுடைய ராஜ்யம் சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் மேஜர், இதெல்லாம் மைனர். லீவ் இட் அப்படிங்கிற பால் சொல்லி கொடுக்கிறாரு. இத போய் பெருசா அது எடுத்துட்டு போய் அப்படியே இருதயத்தில் உள்ளதெல்லாம் கக்கி, அது எப்படி சிஸ்டர் சொன்னா, ஓகே, நம்பர் 1 அந்த சகோதரி தப்பு. இப்ப அடுத்து தாய்காரவங்களுடைய தப்பு, தாயினுடைய தப்பு. தாய்க்கும் தப்பு பாருங்க. இப்ப நேரா போய் மவள்கிட்ட அந்த என்ன சொல்றது, அத்தாப்பா என்னது ஆற்றாமை, என்னது ஆற்றாமை சொன்னா வேண்டாம்னு சொன்னேன், கேட்கியா? இப்போ வந்துருச்சா? எவ்வளவு பேர் மென்னு திங்குறாங்கன்னு தெரியல. அதனால என்ன, யார் சொன்னா அப்படின்னா, யார் சொன்னாங்கன்னு சொல்லாம இருக்கணும்ல. இல்ல நீங்களா அவங்கதான் கேட்டாங்க அப்படின்னா அந்த சிஸ்டருடைய பேரையும் சொல்லியாச்சு. மவள்கிட்ட சொல்லியிருக்க கூடாது, மேட்டர் உள்ளார வச்சுக்கணும். இப்ப ஞானம் இல்ல, ஆற்றாமை. மவள்கிட்ட போய் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, பாரு வேணான்னு சொன்னேன், இப்ப இந்த அளவுக்கு ஆக்கிட்டியே, சபையில என்னென்னமோ காரியங்கள்லாம் ஓடிட்டு இருக்கான், இங்க பாரு. இவங்க இப்படி சொல்றாங்க, இந்த சிஸ்டர் இப்படி சொன்னாங்க. சிஸ்டர் 2வது சகோதரி தப்பு.
தப்பான சிஸ்டர் 2. இப்ப அடுத்தது 3. 3வது யாரு? மவளுடைய தப்பு. இப்ப அவ அன்னைக்கு மவ வச்சவதான் அந்த சிஸ்டர், அவ்வளவுதான். அன்னையிலிருந்து சிஸ்டர் அப்படி வந்தாங்கன்னா, இப்படி வந்தாங்கன்னா, என்ன கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்கல்ல, என்னை பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, என்னை குறித்து மென்னு தின்னீங்கல்ல, எங்க அம்மாட்ட கேட்டீங்கல்ல, இனிமே நான் உங்களை நான் மதிப்பேன், உங்களை பார்ப்பேன், உங்களை வைப்பேன், இப்படின்னா இப்படி, இப்படின்னா இப்படி. இன்னைக்கு வரைக்கும் கெட்டிங் அஃபண்டட். இங்க விசுவாசம் தங்கும். இங்க விசுவாசம் இக்கட நல்ல தங்கும். விசுவாசம் இல்ல. யாரோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை நிமித்தம் அப்படியே இடர்ல அடைஞ்சு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அருமையான பெண் பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ண ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை. ஒரு திருமணமாயி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு திருமணத்துல இருக்கா. அவ நேச்சுரலாவே ரொம்ப இயற்கையாவே நல்ல அழகா இருக்கக்கூடியதுதான். அவளை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அன்னைக்கு அந்த பியூட்டி பார்லர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பியூட்டி பார்லர் மாதிரி ரூம் எல்லாம் ஆக்கி விட்டு பியூட்டிஷியன்ஸ்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் சேட்டை எல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு என்ன செஞ்சாச்சு, அப்படி நிப்பாட்டின உடனே சிஸ்டர்ஸுகளுக்கு ஞானம் பத்தாது. இவங்க எல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த வர்க்கமே அப்படி கிடையாது. இதுதான் கோளாறே. இதுதான் நேரா போன உடனே அதை கொஞ்சமாவது உள்ளார வச்சுக்க வேண்டாங்க, நியாயந்திருக்க வேண்டாங்க. உள்ளாரதான் மாம்சத்துல ஏதோ ஏன் கொட்டுறீங்கிற, அதை ஏன் கொட்டுறீங்கிற. அவன் தான் மூடன். இருதயத்துல யோசிக்கிறது எல்லாம் கொட்டுறவன் தான் மூடத்தனம். நேரா போய் அந்த மவள்கிட்ட என்னைக்கே அன்னைக்கே எல்லாம் போட்டோ எடுப்பாங்களா இல்லையா? அப்படி போட்டோ எடுப்பாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ. உனக்கு நல்லாவே இல்லை இதெல்லாம், சூப்பர். என்னைக்கே அன்னைக்கே அவ்வளவுதான். அந்த மவ இன்னுமே என்ன செய்வா சொல்லுங்க பாப்போம்? வச்சுக்கோ பாரு. எனக்கு என்ன சொன்னல. அவங்க அப்புறம் மனம் திரும்பி இருப்பாங்க. அவ மனசாப்பட்டு இருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க, மன்னிப்பு கேட்டு இருப்பாங்க, ஒப்புரவாயிருப்பான். என்ன நீ சொல்லிட்டல்ல, ஒரு வார்த்தை, யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உள்ளார வச்சுக்க. ரிலீஸ் பண்ணவே மன்னிக்கிறது கிடையாது, மன்னிப்பு கேட்கறது கிடையாது, இருதயத்துக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிறது. மனசாட்சி என்ன ஆகும்னா டேமேஜ். இதுதான் பிசாசு விரும்புறான். வச்சுக்க, ரிலீஸ் பண்ணாத. உன்னை குறித்து இப்படி சொன்னாங்க, வச்சுக்க, இருதயத்திலே வச்சுக்க, ரிலீஸ் பண்ணாத, மன்னிச்சிராத, அந்த வார்த்தையை மன்னிச்சிராத. உன்னை இப்படி தரக்குறைவா பேசினவங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களை போற போக்கில் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுட்டு போயிட வேண்டியது, ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போயிட வேண்டியது, ஏதாவது சொல்லிட்டு போயிட வேண்டியது. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இடர பண்ணாதீங்க. அடுத்த வார்த்தை முடிச்சிருங்க. சவுண்டா, இடறிடாதீங்க. இடரல்கள் வராமல் போவது என்னது? கூடாத காரியம். இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடரல் வரும். ஒரு சிஸ்டருக்கு முடி நிறைய இல்லைங்க. ஒரு சிஸ்டருக்கு முடி இல்லை. எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, ஒரு சிஸ்டருக்கு முடி இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதான். ஒரு சிஸ்டருக்கு முடி நிறைய இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. அத இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் உரிமையில, ஒரு உரிமையில, ஒரு ஜாலியில, உரிமையில, ஆன்டி உங்களுக்கு முடிய பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க ஆன்டி உங்களுக்கு முடிய பாருங்க ஆன்டி, என்ன ஆன்டி உங்களுக்கு இப்படி இருக்கு, இவ்வளோண்டு முடி. இப்ப இது எப்படி எடுத்துக்கணும்? அந்த சகோதரி நான் அறிவேன், அது ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கிட்டாங்க. எப்படி ரைட்? ஆமாட்டி பிள்ளைங்களா பாருங்க,
எப்படி டேக் விதம், எடுத்துக்கிற விதம் பாருங்க. உன்னை எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, ஆமாடி எல்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாம் கொட்டி போச்சு பார். நீ என்ன சொல்ற, நானே சொல்றேன், ஆட்டுக்கு வால் மாதிரி இருக்கு எனக்கு, திரண்டு தான் இருக்கு, டிக்கி டிக்கி டிக்கின்னு திரண்டு, ஒண்ணு போச்சு, எல்லாம் எனக்கு போச்சு பார், முடிஞ்சு போச்சா? இது என்ன மேட்டர்? இஸ் இட் மேட்டர்? நத்திங், நத்திங் மேட்டர். ரைட், ரைட்டா எடுத்துக்கிட்ட சகோதரி, இதே வேற மாதிரி தப்பா எடுத்துக்கிறதா, என் வயசு என்ன, என் வயசு என்ன, உன் வயசு என்ன, என் வயசுக்கு உன் வயசுக்கு இதை வந்து தட்டி தட்டி விட்டு காமிக்கிறல்ல. ஒரு இங்கிதம் தெரியுதா, ஒரு மேனர்ஸ் தெரியுதா, என்ன நெஞ்செழுத்தம், என்ன தைரியம், என்ன ப்ரௌட் அண்ட் அரகன்ஸ். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தலையில அடிச்சு என்னடான்னு கேட்டா, சபையில சபையில இருந்தீங்கன்னா இடர்கள் வராமல் போகுது, என்னது கூடாத காரியம். ஆன்டி வரும். என்ன ஆன்டி உங்களுக்கு இங்க முடி முளைக்குது, ஐய என்ன ஆன்டி இப்படி போயிட்டீங்க, என்ன ஆன்டி இப்படி போயிட்டீங்க, என்ன முடி கொட்டி போச்சு, ஏன் வரும். ஆமாப்பா, மலுங்கை ஆயிட்டு, சபைக்கு வந்த மலுங்கை, மலுங்க. கிறிஸ்தவன் இஸ் ஈக்குவல் டு, கிறிஸ்தவன் மீன்ஸ் மலுங்கை. சூடு சொரணை ரோசம் ஒண்ணும் கிடையாது. சூடு சொரணை ரோசம் எங்க வரணும் அப்படின்னா, மாம்சத்தின் மேல வரணும், பிசாசு மேல வரணும். ஆமென். மனுஷர் மேல வரக்கூடாது. மலுங்கை. ஆமாப்பா, மலுங்கை. உங்களுக்கு சூடு சொரணெல்லாம் வராத? இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு, அதெல்லாம் எத்தனையோ, அதெல்லாம் செத்து எங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. பிவேர். மனசாட்சி, நல் மனசாட்சியை வச்சுங்க. அது எந்த சூழ்நிலையும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நம்மளை குற்றப்படுத்திடக்கூடாது. நல் மனசாட்சியை காப்பாத்துக்கலுங்க. யார் நம்மளை இடர பண்ணாலும், வார்த்தையினால காயப்படுத்தினாலும், மரியாதை கொடுக்க தவறிட்டாலும், இம்சப்படுத்திட்டாலும், நிந்தித்தாலும், அது மேட்டரே கிடையாது. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சௌரல் தொடர்ந்து கொள்ளட்டும். யோபுவை நான் ஏற்கனவே காண்பிச்சிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு சத்தியத்தை சொன்னோம். அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம், அவன் தேவனை பொய்யராக்குகிறான், அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் விழுந்து போவான். 2, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்குமானால் அவன் கிறிஸ்துவனுடைய மகிமை என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாது. கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவருடைய மனசாட்சி என்னவா இருக்கும் அப்படின்னா, கெட்டு போயிருக்கும். மனசாட்சி கெட்டு போயிருக்கும். சோ மனசாட்சி எந்த சூழ்நிலையிலும் டேமேஜ் பண்ணாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், நாம் பார்த்துக்கணும். யோபுவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை. யோபு எப்படி எடுக்கிறார் பாருங்க. அதாவது யோபு 19ஆம் அதிகாரம். இந்த யோபு காண்பிச்சுட்டு நான் முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யோபு சொல்றாரு பாருங்க. யோபு உன்னிடத்தில் உட்கார்ந்து அவரை தேவனுக்கு வக்காலத்து பண்ற மாதிரி பேசி, தேவனன் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்ப நான் சொல்றது போல சில பேர் ஆத்துமாவை வருத்தப்படுத்திடுவாங்க. சில புருஷர்கள்லாம் இருக்காங்க, சில புருஷர்கள் இருக்காங்க, சில மனைவிமார்கள்லாம் இருக்காங்க, அப்படியே வார்த்தையினாலே கொண்டுடுவாங்க. வார்த்தையினாலேயே வருத்தப்படுத்தி, வார்த்தையினாலே மனுஷரை நொறுக்கிடுவாங்க. ஓகே, இப்போதும் 10 தரம் என்னை நீங்கள் நிந்தித்தீர்கள். யாரு? சோப்பார், எலிப்பாஸ், இன்னொருத்தன், எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசேயர்கள். இந்த 3 சிநேகிதர்களும் யோபுவை எத்தனை முறை? இப்போதும் 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். அவனு கணக்குல வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். என்னை நிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க.
நீ நிந்திச்ச, நீ நிந்திச்ச, நீ நிந்திச்ச, அப்புறம் மறுபடியும் அடுத்த ரவுண்டு நீ நிந்திச்ச, நீ நிந்திச்ச, நீ நிந்திச்ச, ரவுண்டு கட்டி வார்த்தையினால் நொறுக்கி என்னை நிந்தித்தீர்கள். 31 அதிகாரம் யோபு அது எப்படி எடுத்தார் பாருங்க. யோபு மனுஷருடைய நிந்தையை, பிறருடைய வார்த்தைகளை அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 34 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி, அவருடைய நிந்தை என்னை திடுக்கிட பண்ணினதாலாவது, நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும், என் எதிராளி. யார் இந்த எதிராளி? என்னை நிந்திக்கிறவன், என்னை இகழுகிறவன், என் ஜனத்தா இருக்கட்டும், என் சுற்றத்தானா இருக்கட்டும், என் சிநேகிதனா இருக்கட்டும், என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? விருப்பம் உண்டு. எனக்கு எதிராக ஒருத்தன் எழுதுறான் அப்படின்னா அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு என்னமாக தரித்துக் கொள்வேன்? கிரீடமாக தரித்துக் கொள்வேன். வாட் எ மேன் ஆஃப் காட். எனக்கு எதிராக ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ எனக்கு எதிராக ஒரு காரியத்தை பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, சொல்றாங்க. அதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேன். அவன் தான் யோபு. ஆனால் யோபு 27 அதிகாரம் 6 வசனம், எனக்கு எதுதான் மேட்டர், எனக்கு எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும், நான் பூமியில இருக்கிறவளும், என் மனசாட்சி, என் இருதயம், என் மனசாட்சி என்னை நிந்திக்க நான் விடமாட்டேன். எப்படிங்க? இப்ப என்ன கவனிங்க, ஒரு பக்கம் யோபுவுக்கு அவருடைய மனசாட்சி, இன்னொரு பக்கம் அவனுடைய ஜனத்தார், இனத்தார், சிநேகிதர்கள் அவனை நிந்திக்கிறது. கிட்டத்தட்ட 10 தடவை அவனை நிந்திச்சிருக்கிறாங்க. அந்த 10 தடவை நிந்தித்ததை இவர் என்னவா எடுத்துக்கிட்டார் சொல்லுங்க? கிரீடமா எடுத்துக்கிட்டார். அப்ப அவருக்கு என்னவே கிடையாது, என்ன மேட்டரே கிடையாது. அது அவருக்கு மேட்டர் கிடையாது. என்ன, என்னுடைய மனசாட்சி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என்னை நிந்திக்க கூடாது. அவன் தான் தேவ மனுஷன். என் மனசாட்சி என்னை நிந்திக்க கூடாது. யோபு, உன் கண்ணுல ஜாக்கிரதை. ஏன் இப்படி ஒரு ஸ்திரியை எட்டி பார்த்த? ஏன் இந்த வீதியில போகாம ஏன் இந்த வீதியில போன? ஏன் பக்கத்து விட நீ எட்டி பார்த்த? ஏன் நின்னு பேசுன? ஏன் இப்படி பார்த்த அப்படின்னு யோபுவனுடைய மனசாட்சி தன்னை நிந்திக்க கூடாதபடிக்கு பார்த்துக்கிட்டார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மனசாட்சி என்னை நிந்திக்க விட மாட்டேன். மனுஷர்கள் அது எனக்கு மேட்டரே இல்லை மேன், எனக்கு மேட்டர் கிடையாது. நீ என்ன வேணாலும் நிந்திச்சுட்டு போ, என் மனசாட்சி என்னை நிந்திக்காதபடிக்கு நான் பார்ப்பேன். பண விஷயத்திலையா என்னை மனசாட்சி நிந்திக்க விட மாட்டேன். ஒருத்தட்ட பேசின காரியமா நிந்திக்க கூடாது, மனசாட்சி நம்ம நிந்திக்க கூடாது. சின்ன மேட்டரா இருந்தாலும் சரி. ஒரு முறை நான் சொன்ன என்னன்னு தெரியல, சமீபமாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு கொரியர் பாய் ஒரு முக்கியமான ஒரு தபால் எதிர்பார்த்துட்டு அந்த தபாலை கொண்டு வந்தார். எத்தனை மணிக்கு அப்படின்னா, நைட்டு 10:30 மணிக்கு கொண்டு வர. ஒரு கொரியர் தபால் வர வேண்டியது என் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னா, காலையில 10:11 மணிக்கு வர வேண்டியது, அல்லது ஈவினிங் வரலாம், சாயந்தரம் வரலாம், ஏதோ வரலாம். நைட் எத்தனை மணிக்கு அப்படின்னா 10:30 மணிக்கு. என்ன, நான் படுத்துட்டேன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு நான் படுத்துருக்கேன். ஃபோன் வருது. என்னன்னு கேட்டா,
சார் நான் கொரியர் வந்திருக்கு அப்படின்னா, எங்கேருந்துப்பா பண்ணுறீங்கன்னு, உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். நான் கதவெல்லாம் தாப்பா போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளேருந்து ஒரு எரிச்சல் வருது. கொரியர் கொண்டு வர்ற நேரத்தை பாரு அப்படின்னு, கொரியர் கொண்டு வர்ற நேரத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கேருந்து கதவை திறந்தேன், லைட்டை போட்டேன், கொடுத்தாப்புல. ஒரே கேள்வி, என்ன அப்படின்னா, இதான் கொண்டு வர்ற நேரமானு, கொரியர் கொண்டு வர தபால் கொண்டு வர நேரம் இதுதானா அப்படின்னு. இல்லை சார், என் ஊர் இப்படி போற போக்கில் என் வீடு இந்த பக்கமாக தான் ஊருக்கு போகணும், போறப்ப இப்படி கொடுத்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். சாரி சார் அப்படின்னா. நான் என்ன சொல்லலை அப்படின்னா, ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லலை. என்ன சொல்லலை? நோ தேங்க்ஸ், நன்றி சொல்லலை, அவ்வளோதான். ஒரே கேட்ட கேள்வி, அவ்வளோதான். மரியாதை கட்டமெல்லாம் பேசல, குறைச்செல்லாம் பேசல. இதான் கொண்டு வர்ற நேரமா அப்படின்னா. இல்லை சார், இப்படி போகிற போக்கில் இப்படி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், சாரி சார் அப்படின்னா. சார் வாங்கிட்டு என்ன வார்த்தை வரல, ஏன் வரல அப்படின்னா, உள்ளதான் என்ன இருக்கு, எரிச்சல் ஆவி இருக்க, தேங்க் பண்ணல. வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து என்ன செஞ்சாச்சு, படுத்தாச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஆவியானவர் கன்விக்ட் பண்றார். அந்த பையன் வந்து ரீசனை சொன்னான், ரைட்டு, தேங்க் பண்ணியார். அவன் உனக்கு சேவிச்சிருக்கான், உனக்கு அவன் வந்து சேவை செஞ்சிருக்கான். உன் வீடு தேடி வந்து அது கொரியரா இருக்கட்டும், அவனுக்கு சம்பளம் வாங்குற, உன்னை தேடி வந்து ஒருத்தன் சர்வ் பண்ணியிருக்கான். அவனுக்கு நீ என்ன சொல்ல அப்படின்னா, தேங்க் பண்ணல. இல்ல, இதான் ஆவியா, இதான் என்னுடைய ஆவியா. ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருங்க, என் மேல இரக்கமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்னு வச்சுங்களேன். படுத்துட்டேன். காலையில இப்போ அந்த பையனை காலையில் எழுந்திரிச்சோன்னே, இப்போ பண்ண வேண்டாம், காலையில் எழுந்திரிப்போன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே அதில் நம்பர் இருக்குமே, மேலே உள்ள நம்பர் அவனுடைய நம்பர் தான். காலையில் போட்டோடனே ஹலோ அப்படின்னா. சார் அப்படி யாருங்க, நேற்று நைட்டு ஒரு 10:30 மணிக்கு நீ ஒரு தபால் கொண்டு வந்து, நீ தானப்பா அந்த பையன்? அவன் பயந்துட்டான். சார் என்ன சார், என்ன அப்படின்னா, இல்லை சாரி, நான் நைட்டு விட்டு நான் தேங்க் பண்ண சொல்ல மறந்துட்டேன், ப்ளீஸ் ஐ எம் சாரி. அவனு நேற்று நைட்டு, இல்லை சார், ஐயோ பரவாயில்ல சார், நானும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், நான் முன்னாலே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், அப்படி போகிற போக்கில் இருக்கக்கூடாது. இல்லை நீ கொண்டு வந்து லேட்டானாலும் பரவாயில்ல, நான் உனக்கு நன்றி சொல்ல விட்டேன், சாரி, என்ன மன்னிச்சிருப்பா, தேங்க்யூ ஃபார் யுவர் சர்விங், ஓகே, அதனால பரவாயில்ல சார், ஓகே தேங்க்யூ. சரி, இது மாதிரி நம்ம 1000 விஷயங்களில் சிறிதானாலும் பெரிதானாலும், சிலர் கொசு எல்லாம் வடிகட்டி விட்டு எதை முழுங்கிடுவாங்க, ஒட்டகத்தை விழுங்கிடுவாங்க. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன மேட்டர்லாம் இன்னையிலேருந்து என்ன செய்யறேன் அப்படின்னா, சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் ஒட்டகத்தெல்லாம் நான் விழுங்கிவிடுவேன் அப்படின்னா, அதுவும் தப்பு. சிறிதானாலும் பெரிதானாலும் நம்மளுடைய மனசாட்சி எந்த சூழ்நிலையில் நம்மளை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, நிந்திக்க கூடாது. ஆமென். அப்படி நம்மை குற்றப்படுத்தாத மனசாட்சி உடையவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நாம் எதை தக்க வச்சுக்கொள்வோம், இருதயத்துல விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். அந்த விசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய கற்பனைகளை நாம் விசுவாசிப்போம், தேவனை விசுவாசிப்போம், தேவனுடைய வழிகளை விசுவாசிப்போம். தேவனுடைய நாம் காணப்படுகிறவைகளினால் அல்ல, காணப்படாதவைகளை நாம் என்ன செய்வோம், நோக்குவோம், தேவனை விசுவாசிப்போம், தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். சகோதரர்கள்,